ஃப்ரெண்ட்ஸ் வெனஸ்டே மில்லாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை பயிர் ஸ்கின்னோடு இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு பொன்னாங்கண்ணிக்கு அம்மா ஊர்லேருந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் பொரியல் பண்ணேன், இன்னும் இன்றைக்கி கூட்டு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது நாளைக்கு பொரியல் பண்ணலான்னு வச்சுருக்கேன். பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, தோசைக்கு யாராவது கீரை வச்சு சாப்பிடுவாங்களா, கீரை கூட்டு தான் சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு வறுத்து வச்சு பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சேன் இன்றைக்கி, அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் சாப்பிடும் கொஞ்சம் மிரட்டி அனுப்பினா தான் சாப்பிடுவான். அதனால் வந்து சொன்னதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்றைக்கி மாவு அரைக்கலான்னு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். எல்லாருக்கும் லஞ்செலாம் பேக் பண்ண போக கொஞ்சம் நான் எனக்கு பாப்பாவுக்கு மட்டும் வச்சுருக்கேன். அத்தை வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சத்து மாவு களி அதுக்கப்புறம் வந்து தோசையும் கொடுக்கலான்னு சுட்டு வச்சுருக்கேன். லஞ்ச் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வந்து மாவு வந்து அரைச்சிட்டு இருக்கேன். அம்மா ஊர்லேருந்து முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் தூதுவளை ரெண்டுமே ட்ரை பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி மாதிரியும் தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை கூட பசங்க சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வரும், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப்